ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி புக்கோட ஃபஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ சாப்டருக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட் சாப்டரோட ஹெட்டிங் வந்து ராக் கி ரஸ்ஸி. அப்படின்னா ஆஷ், அதாவது சாம்பல் சொல்கிறோம்ல, ஸோ சாம்பலை செஞ்ச கயிறு. ரஸ்ஸினா கயிறு. लोनापोकार तिब्बत के 32वें राजा सोनगवसेन गाम्पो के मंत्री थे. அப்படின்னா என்னென்னா லொனாப்போகார் வந்து சோனகவசேன் சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாங்க. 32nd ராஜா, திப்பத்தோட ராஜா. அவங்களோட ஒரு மந்திரி, के मिनिस्टर. वे अपनी चालाकी और हज़ीर जवाबी के लिए दूर दूर तक मशहूर थे. ஸோ அவங்க எதுக்காக ஃபேமஸ்னால், அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் கிளவராக ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எந்த கேள்விக்கும் வந்து நிறையா விடை கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருந்துச்சு. ஸோ இதனாலே வந்து அவங்க பக்கத்து ஸ்டேட்டு, பக்கத்து நேஷன் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. கோய் உன்கே சாம்னே டிக்டா நா தா. ஸோ அவங்க கூட யார் காம்படிஷன் போட்டாலும், யார் எந்த கேள்வி கேட்டாலும் தோற்று தான் போவாங்க. चैन से ज़िंदगी चल रही थी. ஸோ அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. मगर जब से उनका बेटा बड़ा हुआ था, उनके लिए चिंता का विषय बना हुआ था. ஸோ இவங்க இந்த மினிஸ்டர் இருக்காங்கள்ல, லொனாப்போகார், இவங்களுக்கு ஒரு பையன் இருந்தார். இந்த பையன் வளர வளர அந்த மினிஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி. ஓகே, ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஓகே, என்னன்னா कारण यह था कि वह बहुत भोला था. ஸோ இந்த பையன் வந்து ரொம்பவே இன்னோசென்ட். யார் ஏமாத்தினாலும் ஏமாந்துருவான். ஓகே, ஸோ होशियारी उसे छू कर भी नहीं गई थी. ஸோ அவங்க அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி இந்த பையனுக்கு எந்த விதமான ஒரு இன்டெலிஜென்ஸ் சுத்தமாக கிடையாது. लोनापोकार ने सोचा, मेरा बेटा बहुत सीधा साधा है, मेरे बाद इसका काम कैसे चलेगा. ஸோ வந்து அந்த லொனாப்போகார என்ன நினைக்கிறான்னா, இவன் என்ன மாதிரி கிளவராகவே இல்லை. ஸோ இவன் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கா, எனக்கு அப்புறம் இவனை யார் பார்த்துக்க போகிறாங்க. एक दिन लोनापोकार ने अपने बेटे को 100 भेड़ें देते हुए कहा, तुम इन्हें लेकर शहर जाओ, मगर इन्हें मारना या बेचना नहीं. ஸோ ஒரு நாள் இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லொனாப்போகார் என்ன பண்ணாங்கன்னா, அவன் பையன்கிட்ட 100 செம்மறியாடு, அதாவது ஷீப்பை வந்து கொடுத்துட்டு, இதை நீ சிட்டிக்கு கூட்டிகிட்டு போ. சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதை வச்சு நீ ஒரு 100 மூட்டை நெல், ஓகே, நீ வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. इन्हें वापस लाना 100 जौ के बोरे के साथ, वरना मैं तुम्हें घर में नहीं घुसने दूंगा. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போனால் இந்த செம்மறியாடையை வச்சு எப்படியாவது 100 மூட்டை நெல்லை சம்பாதிச்சுட்டு வரணும். ஆனால் இந்த செம்மறியாடை நீ கொல்லவோ விற்கவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ इसके बाद उन्होंने बेटे को शहर की तरफ रवाना किया. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா வந்து சிட்டிக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க, அவனை அனுப்பிவிட்டாங்க. लोनापोकार का बेटा शहर पहुंच गया. ஸோ லொனாப்போகாரோட பையன் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து அடைஞ்சான். मगर इतने बोरे जो खरीदने के लिए उसके पास रुपए ही कहाँ थे. அப்படின்னா என்னன்னா, அவன் ஒரு வழியாக சிட்டிக்கு வந்துட்டான். பட் அவனுக்கு இந்த செம்மறியாடு வச்சு அவங்க அப்பா சொன்ன மாதிரி எப்படி 100 மூட்டை நெல்லை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். वह इस समस्या पर सोचने विचारने के लिए सड़क किनारे बैठ गया. ஸோ இவன் வந்து இந்த எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த 100 மூட்டை நெல்லை எப்படியாச்சும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கார்னர் ஆஃப் த ரோடில், ஒரு சைடு ஆஃப் த ரோடில் வந்து உட்காந்துட்டான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் मगर कोई हल उसकी समझ में ही नहीं आ रहा था. ஸோ அவன் என்ன தான் யோசித்தாலும் அவங்க அப்பா சொன்ன அந்த சேலஞ்சை எப்படி அவன் வந்து நிறைவேற்ற போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியல. मगर कोई हल उसकी समझ में ही नहीं आ रहा था. वह बहुत दुखी हो गया. ஸோ அவன் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான். तभी एक लड़की उसके सामने आ खड़ी हुई. ஸோ அந்த டைம் பார்த்து ஒரு பொண்ணு அவன் முன்னாடி வந்து நிற்கிறான்.
क्या बात है, तुम इतने दुखी क्यों हो? ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த பையனை இவ்வளோ சோகமாக பார்த்து கேட்குறா, நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. லோனாப்போகா के बेटे ने अपना हाल कहा सुनाया. ஸோ லோனாப்போகாரோட பையன் வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு, என் அப்பா இப்படியெல்லாம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, என்னால் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லோனாப்போகாரோட பையன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். इसमें इतना दुखी होने की क्या बात है, मैं इसका हल निकाल देती हूँ. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ஈஸியான டாஸ்க், இதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். इतना कहकर लड़की ने भेड़ों के बाल उतारे और उन्हें बाज़ार में बेच दिए. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, ஷீப்புக்கு உள் இருக்கும், அந்த ஷீப்போட உள்ளே தனியாக எடுத்துகிட்டு அதை பஜாரில் விற்றுட்டா. ஸோ விற்றதுக்குனால என்ன வரும், அவனுக்கு 100 மூட்டை நெல் வந்து கிடைக்கிது. ஸோ அவன் அந்த 100 மூட்டை நெல்லை சம்பாதிச்சிட்டான். तो जो रुपए मिले उससे जो के 100 बोरे खरीद कर उसे घर वापस भेज दिया. ஸோ அதான் என்னன்னா, அந்த மார்க்கெட்டில் அந்த உள்ளே வச்சு அவன் வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு திரும்பிட்டான். லோனாப்போகார் के बेटे को लगा कि उसके पिता बहुत खुश होंगे. ஸோ லோனாப்போகார் என்ன நினச்சா, சரி நம்ம அவங்க கொடுத்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சான். मगर उसकी अब बीती पर उन्होंने ध्यान नहीं दिया. ஸோ என்னன்னா, ஆனால் அவங்க அப்பா வந்து இதை பற்றி நினச்சி கொஞ்சம் கூட அதை பற்றியே நினைக்கல. वे उठकर कमरे से बाहर चले गए. ஸோ இதை சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து அதிகமாக வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டாங்க. दूसरे दिन उन्होंने अपने बेटे को बुलाकर कहा, पिछली बार भेड़ों के बाल उतार कर बेचना मुझे ज़रा भी पसंद नहीं आया. अब तुम दोबारा उन्हीं भेड़ों को लेकर जाओ, उनके साथ जौ के 100 बोरे लेकर ही लौटना. ஸோ இப்போ அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அந்த ஷீப் இருக்குல்ல, செம்மறி ஆடு, அதோட உள்ளே எடுத்து நீ பஜாரில் வந்து விற்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறேன்னா, திருப்பி அதே 100 செம்மறி ஆடு எடுத்துகிட்டு போயிட்டு அதே 100 ஷீப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீ பஜாருக்கு போகணும், திரும்பியும் நீ ஒரு 100 மூட்டை நெல்லை கொண்டு வரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. एक बार फिर निराश लोनापोगार का बेटा शहर में उसी जगह जा बैठा. ना जाने क्यों उसे यकीन था कि वह लड़की उसकी मदद के लिए ज़रूर आएगी. ஸோ இந்த பையன் என்ன பண்ணால், திரும்பியும் சிட்டிக்கு போனான். சிட்டி போகும்போது திரும்பியும் அவன் ரொம்ப சேடாக அப்செட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு என்ன தெரியும்னா, அந்த பொண்ணு திரும்பியும் இன்றைக்கி வருவான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு வந்தாலும் இல்லையான்னு பார்ப்போம். और हुआ भी ऐसा ही, वह लड़की आई. ஸோ அந்த பொண்ணு அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்னான். उससे उसने अपनी मुश्किल कहा सुनाई. अब तो बिना जौ के 100 बोरे के मेरे पिता मुझे घर में नहीं घुसने देंगे. ஸோ என்னன்னா, அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இப்போ திரும்பியும் இந்த அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே 100 செம்மறி ஆடை வச்சு நான் திரும்பியும் 100 மூட்டை நெல்லை சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நான் சம்பாதிக்க முடியலன்னா திரும்பி வீட்டுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ लड़की सोचकर बोली, एक तरीका है. उसने भेड़ों के सींग काट लिए. ஸோ அந்த பையன் அந்த பொண்ணு வந்து ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன பண்ணான்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம என்ன பண்ணான்னா செம்மறி ஆடோட ஹார்ன் இருக்குல்ல, கொம்பு இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி நம்ம விற்றுடலாம். ஸோ அதே மாதிரி அந்த பையனும் செஞ்சான். उन्हें बेचकर जो रुपए मिले उनसे 100 बोरे जो खरीदे बोरे लोनापोगार के बेटे को सौंप कर लड़की ने उसे घर भेज दिया. ஸோ என்னன்னா, அந்த ஹார்னை கட் பண்ணி அந்த கொம்பை கட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச 100 மூட்டை நெல்லை அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். भेड़े और जौ के बोरे पिता के हवाले करते हुए लोनापोगार का बेटा खुश था. उसने विजय भाव से सारी कहानी कह सुनाई. ஸோ என்னன்னா, அந்த பையன் வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாமே சொன்னான். இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவன் தான் எனக்கு 2 வாட்டியும் ஹெல்ப் பண்ணா. ஸோ இப்போ வந்து நான் டாஸ்கில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி பேசினான். सुनकर लोनापोगार बोला, उस लड़की से कहो कि हमें 9 हाथ लंबी राख की रस्सी बना कर दे. ஸோ இந்த வாட்டி அந்த பையனுக்கு வந்து அந்த அப்பா இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னன்னா, சரி அந்த பொண்ணு தானே உனக்கு ஹெல்ப் பண்ணால், இந்த வாட்டி அந்த பொண்ணுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்னன்னா, எனக்கு ஒரு 9 ஃபீட் கயிறு, எதுலனா சாம்பாரில் செஞ்ச கயிறு அந்த பொண்ணு எனக்கு செஞ்சு கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணுக்காக டாஸ்க்கை சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ 9 ஃபீட்னா இதில் வந்து நோ ஹாத் லம்பி ராக்கி ரஸ்ஸின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, நம்ம 1 முழம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி 9 முழம் ஆஷால் செஞ்ச கயிறு. ஓகே, சாம்பலால் செஞ்ச கயிறு தான் நோ ஹாத் லம்பி ராக்கி ரஸ்ஸி. ஓகே, सो मैं रस्सी बना दूंगी मगर तुम्हारे पिता को वह गले में पहननी होगी. ஸோ அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய், என் அப்பா உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நீ அதை எப்படி பண்ண போகிறேன்னு அப்பா வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப கிளவர். ஸோ அந்த பொண்ணு என்ன சொன்னால், நான் வேணால் உனக்கு வந்து அந்த சாம்பல் கயிறை செஞ்சு தரேன், ஆனால் அதை வந்து உங்கள் அப்பா கழுத்தில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ வந்து इसलिए सो लोनापोगार ने सोचा ऐसी रस्सी बनाने ही असंभव है, इसलिए लड़की की शर्त मंजूर कर ली. ஸோ அவங்க அப்பா என்ன நினச்சாங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து இம்பாசிபிள். ஏன்னா நம்ம வந்து சாம்பலை தொட்ட உடனே அது எல்லா இடத்துலையும் உதிர்ந்துடும், அது நம்மளால் தொட முடியாது. அதனால அதுக்கு நம்ம எந்த விதமான ஷேப்பும் கொடுக்க முடியாது. எந்த விதமான ஷேப்பே கொடுக்க முடியாத ஒரு பொருளை வச்சு எப்படி வந்து ஒரு ரோப் செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோனாப்போகார் வந்து அந்த பொண்ணை வந்து இலக்காரமாக பேசி, ஓகே எனக்கு வந்து அந்த பொண்ணு கொடுக்குற டாஸ்க் எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, अगले दिन लड़की ने 9 हाथ लंबी रस्सी ली, उसे पत्थर के सिर पर रखा और जला दिया. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஒரு 9 முழம் கயிறு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ராக் மேலே வச்சுட்டு, ராக்னா பெரிய கல் மேலே வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக எரிச்சு விட்டுறான். रस्सी जल गई मगर रस्सी के आकार की राख बच गई. ஸோ என்னன்னா, இப்போது அந்த பொண்ணு வந்து அந்த கயிற்றில் வந்து தீயை வச்சோன்னே அந்த கயிறு ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கயிறோட ஷேப்பில் அந்த சாம்பல் இருக்குல்ல அது இருந்துருச்சு. ஓகே, ஸோ इसे वह सील समेत लोनापोगार के पास ले गई और उसे पहनने के लिए कहा. ஸோ இந்த பொண்ணு கிளவரில் அவள் என்ன செஞ்சான்னா, அந்த ராக்கோடையே சேர்த்து அந்த ஆஷ் இருக்குல்ல, அந்த ரோப்போட ஆஷை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு, நீங்கள் சொன்ன டாஸ்க்கை நான் செஞ்சிட்டேன், இப்போது நான் வச்ச டாஸ்க்கை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆஷ் ரோப்பை வந்து நீங்கள் எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும். ஆனால் போட முடியுமா? போட முடியாது. लोनापोगार रस्सी देखकर चकित रह गए. वे जानते थे कि राख की रस्सी को गले में पहनना तो दूर, उठाना भी मुश्किल है. ஸோ என்னன்னா, அந்த லோனாப்போகார் வந்து அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, ஆஷ் ரோப்பை வந்து நம்ம கழுத்தில் போடுறதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் அது தொட்டாலே எல்லாமே உதிர்ந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே அந்த பொண்ணு கொடுத்த டாஸ்க் வந்து ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸை பாராட்டினாங்க. हाथ लगाते ही वह टूट जाएगी. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த ரோப் வந்து கையை வச்சாலே அது உதிர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. लड़की की समझदारी के सामने उनकी अपनी चालाकी धरी रह गई. ஸோ என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் நினச்சேன், ஆனால் என்னை விட இன்டெலிஜென்ட் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. லோனாப்போகார் வந்து ஒத்துக்கிட்டாங்க. बिना वक्त गंवाए लोनापोगार ने अपने बेटे की शादी का प्रस्ताव लड़की के सामने रख दिया. धूमधाम से उन दोनों की शादी हो गई. ஸோ என்னன்னா, சரி இதை விட ஒரு இன்டெலிஜென்ட்டான பொண்ணை வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால லோனாப்போகாரோட பையனோட கல்யாண ப்ரப்போசலை வந்து அந்த பொண்ணு முன்னாடி வச்சாங்க. அந்த பொண்ணும் சம்மதிச்சிட்டா. அண்ட் லோனாப்போகாரோட பையனும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹோப் இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாரம் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு சாப்டர் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்டேட்டடாக இருங்க. தேங்க்யூ கிட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.